துலாம் ராசிக்கார நண்பர்களே, துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அற்புதமான ஜாக்பாட்டை சந்திக்க போகிறீங்க. அந்த ஜாக்பாட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் அந்த ஜாக்பாட்டை தாண்டணும் அப்படின்னா, அதாவது அந்த ஜாக்பாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா சின்ன சின்ன தடங்கல்கள் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டரும் ஒன்று இருக்குது. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே குலதெய்வத்தினுடைய ஆற்றல் பெற்றவர்கள், அருளை பெற்றவர்கள். கிட்டத்தட்ட 90% மேலே உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும். என்ன சார் 90% சொல்கிறீங்க, என்ன கால்குலேஷன் அது, என்ன 10% அப்படி ஏன் கிடைக்கல, இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். சரி, இப்போ நம்ம சொல்கிறது வந்து பொது ஜாதகம் தான், அதாவது பொது பலன்கள் தான். இதில் ஒரு சிலருக்கு வந்து 70% தான் வந்து ஓரளவுக்கு பொருந்தும், மீதி 30% பொருந்தாது. காரணம் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ராசி மட்டும்தான் இப்போ நம்ம வந்து சொல்கிறோம். இதில் லக்கினம்னு ஒன்று இருக்குது, தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, நிறைய உள்ள அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஜாதகம் இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து தெய்வத்தினுடைய ஆற்றல் பெற்றவர்கள் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிட்டேன். இவங்க என்ன பண்ணாலும் ஆன்மீக ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாகவே செலுத்துவாங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 90% சூப்பராக இருக்கும், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய நினைவாற்றலை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்கள் முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களோட கல்வியில் கான்சன்ட்ரேஷன்லாம் வேறு பக்கம் திருப்புறதுக்கான டைவர்ஷன் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு பெற்றோர் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, துலாம் ராசியினுடைய பெற்றோர் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, குழந்தைகளினுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கணும். வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது எதிர்பாலினத்தவர்கிட்ட அதிகமான பேச்சுவார்த்தைகள் அதிகமாக போயிட்டுருக்கா, அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்வியை தவிர வேறு ஏதோ ஒரு விஷயம் டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறோம். ஸோ அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலும் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடத்துல படிச்சுட்ருக்கீங்க, வேறு ஒரு இடம் இன்னொரு 3 மாத காலங்களில் மாறுதலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூல் மாற்றுறது, ஒரு காலேஜ்லேருந்து வேறு காலேஜ் மாறுறது, இல்லை வேறு கோர்ஸுக்கு மாறுறது, ஏதோ ஒரு விஷயம். அதே போல் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதையும் கிளியராக கேட்டுக்கோங்க. இது ஒரு தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் நிறுவனங்கள் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட சம்பள உயர்வுகள் ஏற்படும். சம்பளத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த 3 மாத காலத்தில். இது இந்த 15 நாட்களில் உங்களுக்கான ஸ்டெப்பாக கூட அமையும். இந்த 3 மாத காலத்தில் உங்களுடைய இடம் வந்து கொஞ்சம் ஒரு இடம் மேல் ஏறி வரும். அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும், அதே போல் வருமானம் அதிகப்படுத்துவாங்க, இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது எல்லாமே இருக்க சின்ன சின்ன வேலை மாறுபாடுகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அதே போல் நீங்கள் அதே கம்பெனியிலேருந்து இந்த வேலை மாறுதலுமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோட வேலை மாறுதல்கள் கிடைக்கும். இந்த வேலை மாறுதல் அப்படிங்கிறது இடமாற்றமாக இருக்கலாம், அல்லது உங்களோட சீட்டு கூட, இப்போ ஒரு டேபிள் இருக்கீங்க, அடுத்த டேபிள் கூட உங்களை வந்து மாற்றி உட்கார வைக்கலாம். இது ஒரு பெரிய மாற்றமாக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுடைய கிரக மாற்றத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்கான ஒரு காலகட்டம், வண்டி வாகனங்கள் இணைவதற்கான ஒரு காலகட்டம், நிலபலங்கள் இணைவதற்கான ஒரு காலகட்டம். ஒரு உயரமான இடத்துல ஒரு லேண்ட் வாங்குவீங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஒரு புது இடம், இந்த இடத்துக்கு நம்ம இன்னும் போனதே இல்லை, அந்த இடத்துல நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அமையுதுங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் மேலே திருஷ்டிகள் அதிகமாக இருக்குது, தேவையில்லாத பக்கத்து வீட்டு சண்டையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட ஒரு என்ன காரணமே தெரியாத எங்கெல்லாம் தேவையில்லாமல் இஷ்யூஸாக இருக்கும், சண்டை போட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கந்திஷ்டிகள் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கந்திஷ்டி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொங்குவதற்கு பெரிய வளர்ச்சி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கே ஒவ்வொருத்தர் ரொம்ப பார்க்குறான் சார், ஒரு மாதிரி பார்க்குறான் சார், அது ஒரு மாதிரி மனசு உறுத்தலாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே கந்திஷ்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு விஷயத்தையும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல தான், இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உடல் ஆரோக்கியத்தில். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதாவது கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும். ஸோ ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு வந்து டைஜஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அல்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். உங்களுக்கு லைட்டாக ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படின்னாலும் உடனே டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணிக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நல்லா தூங்கி எந்திரிக்கணும். அதாவது ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு உலகத்திலே ரொம்ப நிம்மதியானவன் பணக்காரன் அப்படின்னா யார் அப்படின்னா, நைட்டு தூங்கும் போது மனப்பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், காலையில் எந்திரிக்கும் போது மலப்பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமா. ஸோ இந்த 2 விஷயத்தையும் இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்துலையுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க.
உங்களுக்கு என்ன தான் கந்திஷ்டி இருக்குது அப்படின்னாலும் உங்களோட வளர்ச்சிகள் இனிமேல் படிப்படியாக மேலே ஏறிட்டு தான் வரும். அந்த கந்திஷ்டி எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுவதற்கு ஃபஸ்ட்டு மைண்டில் நல்லா கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க, அப்புறம் பார்த்தலாம் அப்படின்னு ஒரு ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால் எதை பண்ணீங்க அப்படின்னாலும் தெளிவாக நிதானமாக பக்குவமாக பண்ணுங்கள். அதன் மூலமாக பல வருமானங்கள் வர இருக்குது, அதன் மூலமாக பல நன்மைகள் நடக்க இருக்குது, அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்கள் இருக்குது. ஸோ இந்த ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதுமே ஒருத்தர்கிட்ட நம்பி சார்ந்து வேறு ஒருத்தர் சார்ந்து நீங்கள் எதையும் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் சுயம்பு. இனி அவர்களுடைய வருமானத்தில் தான் அவங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆகும். மிகப்பெரிய வருமானம் உங்கள் வீட்டில் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய வருமானம் ஒரு மெயின் விஷயமாக வந்து அதில் பார்க்கப்படும். இது சாதாரண அமௌண்ட் இல்லை, இதுவும் பெரிய அமௌண்ட்டு தான்ப்பா அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் சேஃப்டியாகவும் வச்சுக்கலாம், உங்களுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்சில் தான் வந்து அமையும். இந்த ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் பரவாயில்ல, குடும்ப ரீதியாகவும் பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ சேவிங்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு 90% மேலே இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவுது. சேவிங்ஸாக உங்களுக்கு கடன் ஏற்கனவே இருந்தாலும் இருக்கலாம், நகைகள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது அமையலாம். அதே போல் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒன்று இருக்குது. என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா, சேவிங்ஸாக நீங்கள் ஒரு பக்கம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னாலும் ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சேவிங்ஸாக சேர்த்து வைக்கிறீங்க, ஒரு பக்கம் உங்களுடைய கடன் வாங்கி கூட ஏதோ ஒரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் வந்து இப்போ நீங்கள் கட்டிகிட்ருப்பீங்க, அதுவுமே ஒரு வகையான சேவிங்ஸ் தான். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட்டான காலகட்டங்கள் தான் இனிமேல் ஏறும். ஸோ அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள், இப்போ நான் வந்து வேலை வைக்க ஆளுக்கு தானே சொல்லியிருந்தேன். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது 3 பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையுது. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், அதே போல் டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி பத்திரப்பதிவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி பணம் விஷயங்கள், அதாவது பணத்தில் கந்து வட்டி வருது, முன்னாடி ஃபைனான்ஸ் அது மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கந்து வட்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையுது. இதை பணம் எடுத்துகிட்டு போகிறது, அரசுக்கு புறமான சில விஷயங்களில் ஈடுபடுறதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் மாட்டுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அரசுக்கு எது சரியோ அதை மட்டும் பண்ணுங்கள், அது மிகப்பெரிய நன்மையில் வந்து முடியும். அதே போல் ஏறக்கூடிய காலகட்டம், அதனால் பேரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே மேலே ஏறிட்டு வராங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படி மேலே ஏறிட்டு வராங்களோ அந்தளவுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் தப்பித்து ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்டு கிளியராக ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அதில் இந்த ராசிகளும் ஒரு மைண்டு கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு 100% சூப்பர் டூப்பர் அப்படிலாம் சொல்ல கிடையாது, பரவாயில்ல. பழசை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் வெளிச்சம் பிறக்குது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அப்படி தான், உங்களை வந்து ரொம்ப டம் பண்ணவும் கிடையாது, உங்களை வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணவும் கிடையாது. ஆனால் இந்த வெளிச்சம் கிடைக்கிறதுமே நீங்கள் வந்து உழைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஒரு இருட்டில் இருக்கிறவனுக்கு லைட்டாக ஒரு வெளிச்சம் கிடைச்சா கூட அது பெரிய விஷயம், பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெளிச்சம். மனசை மட்டும் தளர விடாதீங்க. பல கஷ்டங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டம். தேவையில்லாத முடிவுகள் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் கூட இதுக்கு மேலே அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. ஸோ இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக விட்டுறாதீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய சப்போர்ட்டு 100% இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே எந்த விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் கட்டங்கள் அமையுது. கிரகத்தினுடைய பார்வையும் அமையுது. தொழிலில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதீத முதலீடுகள் கூடாது. உங்களுக்கு சேவிங்ஸாக நிலம், வீடு, காரு இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதில் நீங்கள் முதலீடு போடுறீங்க அப்படின்னா என்றைக்குமே லாஸ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தொழில் ஸ்தானம்னா என்னது? உங்களுக்கு எந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த தொழிலுக்கான மரியாதையை நீங்கள் அதிகப்படுத்துங்க. அந்த தொழிலில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னாலும், ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதை கரெக்டாக நீங்கள் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா போதுமானது. சார் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத தயவு செய்து இந்த இடத்துல மறந்துடுங்க. ஒருத்தரை நம்பி துலாம் ராசிக்காரர்கள் போகக்கூடாது. உங்களோட உழைப்பை மட்டும்தான் நம்பணும். அதே மாதிரி அதீத ஆசை காட்டி உங்களை வந்து லாக் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுது. ₹1 போட்டால் ₹100 கிடைக்கும் சார். இப்போ தங்க விலை அதிகமாகுது, உங்களுக்கு கம்மி விலையில் தங்கம் தரோம் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் நம்ம வந்து கம்மி விலைலாம் தங்கம் தரமாட்டாங்க. நாம் வந்து கம்மி விலையில் தங்கம் யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம். அது மாதிரி தான் வந்து மற்றவங்களும் இருப்பாங்க. நாம் தங்கமே மற்றவங்கள்ட்ட கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் யோசித்து கொஞ்சம் பண்ணுங்கள். வெள்ளி விலை கம்மியாக விற்கிதுன்னு யாரோ ஒருத்தன் சொல்கிறான்ட்டு போய் லாக் ஆகிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களை வந்து ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஏமாற்றங்கள்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க. வேறு ஒருவனை நம்பி செய்யக்கூடிய, 3வது நபரை நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள், உங்கள் சொந்தக்காரராகவே இருந்தாலும், ரொம்ப க்ளோஸு சார் அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் அமைதியாக தான் இருந்தாலும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி நான் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு டேமேஜ்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது.
வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டைம் ஜாதகத்தை பார்க்கணும். இல்லை சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ஒன்று மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுடைய தசா அமைப்புகள் வேறு. நான் சொன்னது ராசிக்கான பலன். உங்களுடைய தசா புத்திக்கான பலன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் சந்தேகங்களை பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.